இதை விட்டுருங்க நீங்க ஏன் சொல்ல எனக்கு புரியலையே. அது ஏன் விடணும்? 41 உயிர்கள் இல்லையா, 10 குழந்தைகள் இல்லையா, 18 பெண்கள் இல்லையா, அந்த உயிர் ஏன் போகணும்? அந்த உயிர் போனதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? காரணம் என்னன்னு தெரிய வேண்டாமா? விசாரணை ஆணையம் எதுக்கு அமைச்சாங்க? GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. காவல்துறை அனுமதி எத்தனை மணிக்கு அதை சொல்ல மாட்டாங்களே. அவர்கள் எழுதி கேட்டது 3 மணி தானே. தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, எழுதி கேட்டது 3 to 10. 3 மணிக்கு முன்னாடி யாரையும் விட்டுருக்க மாட்டேன்னு காவல்துறை சொல்லிருக்கலாம்ல. நீங்க 5 மணி பேட்டிக்கு நீங்க எதுக்கு காலைல 10 மணிக்கு உட்கார்ந்துருக்கீங்க? 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, இவ்வளவுதானே. அப்ப அவங்க நீங்க 3 மணிக்கு முன்னாடி காவல்துறையை அனுமதிச்சது. ஏன்னா 7:47க்கு முதல் நபர் அனுமதி, மரணம் இல்ல. முதல் மரணம் ஒரு 8:30 மணிக்கு தெரியும் வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு 8:30 மணிக்கு தெரியல. ராத்திரி 1 மணிக்குள்ள சேலத்துல இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க? சேலத்துல ஒருத்தர் வேலையா வேலை, சேலத்துல ஒரு மாநாட்டம் தான், அங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தோம். திரு செந்தில் பாலாஜி அவர்களோ திரு மா சுப்பிரமணியர்களோ முன்னாடி சொல்லாத இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லப்படுது. இனவரையில வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கறத முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. ஆனா நாங்க 400 பெட் அடிஷனலா ஏற்பாடு பண்றோம். பெட் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? அதற்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அது அவ்வளவு பண்ண முடியும். ஆனா அவ்வளவு அனுமதிக்கப்படவே இல்லையே. ஏர் இந்தியா கிராஷ்ல இது மாதிரி தான் நடந்துச்சு. இமிடியேட்டா அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க, ஒப்படைச்சாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அவங்க. ரொம்ப சரி. ஏர் இந்தியா கிராஷ்ல மரணத்துக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும், விபத்துக்கான காரணம் தான் தெரியும். மரணத்துக்கான விசாரணை நடக்கல, விபத்துக்கான விசாரணை நடக்குது. இங்க மரணத்துக்கான காரணமே கேள்வி கேட்கப்படுது. திருப்பத்தூர் அஜித் கொலை வழக்கு சிபிஐக்கு தமிழக முதலமைச்சரை மாத்தினாரு. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸ் சரியில்லைன்னு தமிழக முதலமைச்சர் கருதுறாரா? ஜெயலலிதாவுடைய வழக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு கேட்டது யாரு? டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறக்கா அப்ப செய்யப்பட்ட ஏற்பாடு. அது வேதனை அளிக்குங்கன்னா இது என்ன மறைமாற்ற முயற்சி? இது எனக்கு புரியலையே. அது எப்படி வேதனை அளிக்கும்? தமிழ்நாடு கவர்மெண்டே சிபிஐக்கு மாத்தி, அப்ப தமிழ்நாடு போலீஸ் ஒட்டுமொத்தமா சரி நடத்துமா? தமிழ்நாடு அரசு வேற நீதிமன்றத்துக்கு மாத்த சொல்லி கேட்டிருக்கு மாநிலம். அப்ப தமிழ்நாடு நீதித்துறை சரி நடத்துமா? GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. சட்டசபையில் இன்னைக்கு ஒரு காரசார விவாதம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆளுங்கட்சி தரப்புக்கும் நடந்த அந்த வாக்குவாதம். அதுக்கப்புறம் அவர் வெளிநடப்பு பண்ணிட்டு ப்ரெஸ்ஸை தான் சந்திக்கிறார். உள்ள நான் சொன்னேன் அப்படின்னா அதையெல்லாம் நீக்கிடுவாங்க, அதனால முன்னாடி உங்கள் ப்ரெஸ்ஸில் நான் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தார். முதல்ல இந்த மாதிரி இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? அரசு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் கட்டாயம் இந்த அமளியில் எழுப்புவாங்க. தாவேக்காக்கு பிரதிநிதிகள் கிடையாது. அதிமுக சொல்கிறபடி பாஜக இருப்பாங்க. அப்போ அதிமுக என்னெல்லாம் எழுப்புவாங்க அப்படிங்கிறத நாம் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்னெல்லாம் எழுப்பியிருப்போம் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுட்டு அதை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரிட்டாரிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. பட் எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் சொன்னது போல் அதில் முரண்களே நமக்கு நிறையா இருக்குது. டிஜிபி சொன்னது வேறையாகவும் இவர் சொன்னது வேறையாகவும் நம்பர்ஸே வேறையாக இருக்குது. அவ்வளோ போலீஸ் விசிபிலிட்டி நம்ம பார்க்க முடிஞ்சதா அப்படின்னு பார்க்கணும். கரூர் மாவட்டம் முழுக்கவே அவ்வளோ போலீஸ் இருக்குதாங்கிற பார்க்கணும். தமிழ்நாடு முழுக்க நான் அறிஞ்ச வகையில் லா அண்ட் ஆர்டர் போலீஸ்லேயே 1.25 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த 1.25 லட்சம் போலீஸ் தான் நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் பிரித்து வைக்கணும். அதுக்கு தான் ஏஆரில் இருப்பாங்க, அவங்க தான் லா அண்ட் ஆர்டர் இருப்பாங்க, அவங்க தான் சிபிசிஐயில் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அப்போ இந்த போலீஸ் அந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த நேரத்திலே வெளியே கொண்ட அளவுக்கு இந்த 620 பேர் சொல்கிறாங்க. இந்த மாவட்டம் ப்ளஸ் பக்கத்து மாவட்டம்ல ஏடிஜிபி எல்லண்டோ சொல்லும் போது அவர் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பானவர். அப்போ அக்கம் பக்கத்து மாவட்டங்கள்லாம் கூட்டு வந்திருந்தாங்கன்னா அவர் அன்னைக்கே சொல்லியிருப்பார். கரூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் 500 பேர் நியமிச்சு தான் சொல்லியிருந்தார் தவிர அக்கம் பக்கத்து மாவட்டத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்ல. அது முன்னாடி சொல்லப்படலை. இது அது அமுதா எஸ் தலைமையில் அதிகாரிகள் போட்ட போது சொல்லப்படலை. டேவிட்சன் தேவேஸ்வரன் அவர் கரூரில் வச்சு பேட்டி கொடுத்த போது சொல்லப்படலை. இப்போ இதில் 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்காங்க. காமன் மேன் கேட்பாங்க. நீதிமன்றத்திலேயே 600ன்னு சொன்னாங்க, உச்ச நீதிமன்றத்தில் 600ன்னாங்க. அதான் சொல்ல நம்ம ஒரு குத்துமதிப்பான நம்பர் நம்ம சொல்ல முடியாது. 500ன்னு சொன்னாங்க, 600ன்னு சொன்னாங்க. எவ்வளோ போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பரா அப்படிங்கிற கேள்வி. நமக்கு எவ்வளோ டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ரொம்ப தெளிஞ்சது தானே. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா எத்தனை ஆஃபீஸர் பண்ணியிருக்காங்கன்னு முதல் நாள் எல்லாம் பேசி யார் யார் வரணும், யார் யாருக்கு எங்கெங்கே பாயிண்ட், யார் யார் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் கொண்டு போக முடியாது. சட்டசபையில் சொல்லும்போது எதிர்க்கட்சிகள் கேட்பாங்கிறது எதிர்பார்க்கப்பட்டதுனால இன்னும் அரசு தரப்பில் அமைச்சர் ரகுபதி பின்னாடி திட்டுறாரு. அதெல்லாம் அதிமுகவை திட்டுறதும் தாவேக்காவை திட்டுறதுமா இருக்குது. அது எல்லா மேடையிலுமே பேசிடலாம். ஒரு சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும். துரதிர்ஷ்டம் என்னென்னா எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாது, அதனால் மக்கள் மன்றத்தில் கொண்டு வரேன்றார். மக்கள் மன்றத்துடைய பிரச்சனை தான் சட்டமன்றத்தில் விவாதிக்கணும். இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அங்கே என்னால் பேச முடியாது, பேசினா எடுத்து விட்ருவாங்க. அப்போ சட்ட குறிப்பில் நீக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம இங்கே சொல்லிட்டா வந்துடுவாங்க. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசினா முன்னாடி கேமரா கவரேஜ் தான் இருக்காதுன்னு சொல்லுவாங்க.
இப்போ அவை குறிப்பிலையும் இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா இது எதிர்க்கட்சி தலைவரே சொல்கிறாருன்னா இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ மக்கள்கிட்ட வந்து அதை வந்து வைக்கிறாரு. இதே ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக எதிர்க்கட்சியாகவும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்கும்போது நாங்கள் பேசுறது ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ வந்து இது மாதிரி எல்லாத்தையும் ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு இதே ஆட்சியில் அது எதிர்க்கட்சியாக இருக்கப்போ திமுக சொன்னிச்சு. இப்போ அதே தான் நடக்குதோ அப்படின்னு தோணும். அதே தான் நடக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கணும். 2021 தேர்தல் வாக்குறுதியில் திமுக நாங்கள் சட்டசபை நிகழ்ச்சியில் நேரில் ஒளிபரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதிமுக அதுக்கு முன்னாடி சொல்லலை. புரியுங்களா? நீங்கள் ஒன்று ப்ராமிஸ் பண்ணால் எங்கே செய்யலைன்னு நான் கேட்பேன். நீங்கள் சும்மா இருக்கும்போது ஏங்க அப்படி செய்யலைன்னு கேட்டால் ஏன் இஷ்டங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு புரியுங்களா? யூ ப்ராமிஸ்டு 2021 ஏன் வந்து மது ஒழிப்பு பற்றி திமுக கேட்குறாங்க? 2016 தேர்தல் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அக்கா கனிமொழி ஒரே அடிச்சாங்க. அது 2016, இது 2021ன்றாங்க. 2016 பண்ணால் அது கடைசி வரைக்கும் தொடருங்கிறது தான் இருக்கும். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் ராமர் கோயிலும் 370யும் பொது சிவில் சட்டமும் அது ஒரு கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது. சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், படம் போட்டு இருக்கும், கவர் பேஜில் இருக்கும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த 3 அடிப்படை கொள்கைகள் மாறவே இல்லை. அப்போ நீங்கள் 2016 பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு 2021 நாங்கள் சொன்னோமா அப்படின்னு கேட்டீங்கன்னு அர்த்தம். ரைட், ஓகே. சட்டசபை நிகழ்வு முழுசாக ஒளிபரப்புன்னு நீங்கள் 2021 சொல்லியிருக்கீங்க. அப்போ தான் அந்த கேள்வி வருது. எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா, ஜெயலலிதா செஞ்சாங்கன்னு அப்போ இந்த பிரச்சனை வரலை. நீங்கள் அந்த பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் அதை செய்வோம் ஆட்சிக்கு வந்துடான்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஏன் 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்பையும் செய்யலைன்னா நோக்கம் என்னன்னு கேள்வி வரும்ல. இதில் சபாநாயகர் வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது. இது கரெக்டாக தப்பாங்கிறது எங்களுடைய பார்வைக்கு தெரியல. கருப்பு பேட்ச் வந்து அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க எதிர்க்கட்சியினர். கரூர் மரணம் தொடர்பாக ஒரு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அந்த பேட்சை பார்த்துட்டு வந்து பிபிஓ இருக்குமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இது சரியான ஒரு சபாநாயகர் இது சொல்லலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுக கலந்து இன்பதுரை அவர்கள் வந்து அவர் தான் அப்பா அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் போட்டிட்டு ரொம்ப மைனர் வாக்கில் 100-200 வாக்குகளில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர். அவர் சொல்லியிருக்காரு வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாரையும் விட பயங்கரமாக சூப்பராக சிறப்பாக பதிலளித்து ரொம்ப நேரம் பதிலளித்த பெருமை வந்து அப்பாவுக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா அமைச்சர் பெருமக்களை விட அதிகமாக வந்து அவர் தான் வந்து அந்த கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. யாராவது வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, பண்ருட்டி வேல்முருகன் பல சமயத்தில் வந்து சபாநாயகருடன் சண்டை போட்டுருப்பார். அவர் ஒரு கேள்வி கேட்க தெரிவிப்பார். ஆனால் கேள்வி கேட்குறமா வேண்டாமா, என்ன கேள்வி கேட்கணும் இப்போ சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லிட்டு இவங்களை வந்து சண்டை கடைசியில் பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கும் இவருக்கும் வந்து நிற்கும். அவர் பலமுறை அந்த சபையிலுமே குறிப்பிட்டிருக்காரு. அந்த மாதிரி வந்து சபையில் நகைச்சுவை வந்து ரொம்ப சரி, ரொம்ப தேவை. அது நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸாக நான் உள்ளே போய் நிறைய பார்த்துருக்குறேங்க. ஒரு 6-7 மணி நேரம் மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து வரிக்கு வரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே அப்படின்னு வரிக்கு வரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். மாண்புமிகு அமைச்சர் கேட்டதை மாண்புமிகு சபாநாயகர் வழியாக இந்த மாண்புமிகு அவைக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பயங்கர போர் அடிச்சிடும். அது வந்து கடுப்பாக நீங்கள் அது என்னடா பாயிண்ட் அதுக்குள்ளே நோட் பண்ணுறதுக்குள்ளே கடுப்பார். அப்படிங்கும்போது 2 அப்படி ஓட்டி விடுறது வந்து ஜாலி தான். அதில் வந்து ஒன்று தப்பு கிடையாது. இதை இழிவுபடுத்துகிற மேட்ரு அப்படின்னு அப்படி நம்ம பார்த்துருவேன். 41 பேர் உயிரிழந்த மேட்டரில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க வேண்டாம். அதான் ஜோக் வந்து எப்பயுமே தாங்கும், ஜோக் எப்பயுமே தேவையும் படும். நம்ம வந்து அப்படியே நம்ம இருந்துட முடியாது. ஆனால் எந்த சென்சிட்டிவான மேட்டரில் பயன்படுத்தி இப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதை நகைச்சுவை பெறுவது நாட் அப்ரோப்ரியேட் சொல்லுவாங்க. அது வந்து சரியான இடத்துல பொருந்தலைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக நம்ம கொண்டு போகும்போது சரி போடு. ஆனால் அந்த சபைக்குள்ளே நீங்கள் வளாகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சிரிச்சு பேசிட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமா அது நம்ம பார்க்க ப்ராக்டிக்கலாக அது நடக்கும். இது தவிர்க்க முடியாதுங்கிற மாதிரி விஷயம் தான். பட் இந்த இன்சிடென்ட்ல அது பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு வெளியில் தவிர்த்திருக்கலாம். நாட் அப்ரோப்ரியேட் நம்ம ஃபீல் பண்ணலாம். அடுத்த கட்டமாக முதல்வர்களுடைய அந்த பேச்சை போய் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து என்ன வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்துட்டு நிர்வாகிகள் அதிகாரிகள் சொன்னாங்களோ அதை எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு திருப்பியும் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது, வதந்திகள் பரவனதுனால தான் இந்த விளக்கத்தை நாங்கள் அளித்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து நீதிமன்றம் வந்து ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்கிறத வந்து ஒரு பெரிய கொஸ்டினா ஒரு 3 தடவை அதை வந்துட்டு தீர்ப்பில் வந்து கேட்டிருக்காங்க. இது சரியா அப்படின்ற ஒரு விஷயம். சட்டமன்றத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு இம்யூனிட்டி உண்டு. சட்டமன்றமும் பாராளுமன்றம் தான் எல்லாத்தையும் பேசணும், அதாவது வெளிப்படையாக பேசணும், ஒன்று பாக்கி கூட பேசணும். அதனால் நீதிமன்றங்களை பற்றி கூட விமர்சிப்பாங்க. இதே சட்டமன்றத்துக்குள்ளே இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது அப்படியே தூக்கி வெளியே கேட்டாங்கன்னா அது கண்டெம்ப்டில் போய் நின்றோம். சட்டமன்றத்துக்கு கொடுக்கும்போது நீதி விசாரணை என பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் நீதிபதிகளையே இம்பீச் பண்ணுறதுக்கான அதிகாரமும் இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அந்த மன்றத்துக்குள்ளே எல்லாமே பேசப்படணுங்கிற கணக்கு தான். அப்போ நம்ம வந்து வெளியில் வந்து அதிகாரிகள் பேசுகிறதையும் இதையும் ஒன்றா பார்த்துட முடியாது. அதிகாரிகள் பேசுகிற கண்டென்ட் இந்த கண்டென்ட் ஒன்றா இருந்துச்சே நீங்கள் பேசிக்கலாம். அப்போ ஆனால் நீதிமன்றம் கேட்டுச்சு அப்போ பேசலாமான்னா தமிழக சட்டமன்றத்துக்கு தமிழக முதலமைச்சருக்கு முழு உரிமை இருக்குது. அந்த சட்டசபை அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த வரையறைக்குள்ளேயும் வராது.
ஆனால் இப்போ நீதிமன்றங்களுடைய கை மேலோங்கி இந்த ஆளுநர் மாளிகைக்குன்னு இருந்த இம்யூனிட்டி, சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு இருந்த இம்யூனிட்டி, இந்த ஜனாதிபதிக்கு இருந்த இம்யூனிட்டி, இது எல்லாமே போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அதெல்லாமே வந்து கேள்விக்குள்ளாக போயிடுச்சு. சட்டமன்றத்தில் வந்து பிஹெச் பாண்டியர்கள் முன்னாடி ஒரு ஃபேமஸான டைலாக் சொல்லி கேள்வி, வானலாவி அதிகாரம், கொலை நடந்தால் கூட வழக்கு பதிகிறதுக்கு சபாநாயகர் சொன்னா தான் உண்டு. தூதரகத்துக்கும் அந்த மாதிரி தான். தூதரகத்தில் ஒரு தூதரக அதிகாரி, அவருடைய தூதரகம் இந்தியாவுக்குள்ளே இருக்கும், சென்னைக்குள்ளே எங்கே இருக்கும், அதில் ஒரு பாலியல் உணர்ச்சி நினச்சி வச்சுக்கோங்க, அவர் மேலே கேஸ் பண்ண முடியாது. ஒரு தூதரே பாலியல் உணர்ச்சியில் ஈடுபட்டாருன்னு அந்த தூதரத்தில் வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்து சொல்லி, சார் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் சார் பண்ண, அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு இவங்க அந்த நாட்டுக்கு எழுதி அந்த நாட்டுக்கு இவர் வந்து நாடு கடத்த முடியுமே தவிர அவர் பிடிச்சி ஏன்பா பாலியல் உணர்ச்சியாக பண்ணுறவா உள்ள உட்காருன்னு சொல்லி சொல்ல முடியும். இது மாதிரி சில இம்யூனிட்டிகள் இருக்குது. சட்டமன்றத்துக்கு இருக்குது, பாராளுமன்றத்துக்கு இருக்குது, ஜனாதிபதிக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது. ஆளுநரும் ஜனாதிபதியும் பதவியில் இருக்கும்போது அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியாது, எஃப்ஐஆர் போடவே முடியாது. இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி சட்டசபைக்குன்னு ஒரு பெரிய இம்யூனிட்டி இருக்குது. உள்ள அவர் கூட்டா தான் போலீஸ்காரங்களே வர முடியும். சபாநாயகர் தான் அந்த இடத்துக்கு பாஸ். சட்டசபையை கூட்ட உத்தரவிடுவர் ஆளுநர், சட்டசபையை நடத்துபவர் சபாநாயகர். அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ அவர் வந்து வெளியில் பேசப்பட்டது இங்கே பேசலாமா, அது வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பினா பேசலாமான்னா தாராளமாக பேசலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. பேசுகிற விஷயத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகள் பேசினதை முதல்வர் அப்படியே பேசினார். முதல்வர் இதுவரைக்கும் பேசாத ஒரு டோனில் பேசினார், அதான் முக்கியம். முதல்வர் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசிட்டு. நான் நேற்று கூட சொன்னேன், முதலமைச்சர் பெருந்தன்மையாகத்தான் காட்டிக்கொண்டே வந்தார். இதற்கு முன்னாடி அதிகாரிகள், அரசு, திரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் தான் அஃபென்சிவாக இருந்தாங்க. ஆனால் சிஎம் பொறுத்தளவுக்கு ஒரு 3 சந்தர்ப்பங்களில் அவர் ரொம்ப மெக்னானிமஸ் தான் காட்டார். இன்னைக்கு அதிகாரிகள் சொன்னது அத்தனையுமே அவர் வாயால் சொன்னனால அவர் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கல, நீங்கள் வேற டைம் சொன்னீங்க, நீங்கள் வேற டயத்துக்கு வந்தீங்க. விஜயவருடைய பேரை சொல்லாமல் ஒரு அந்த தாவே கட்சியை பேர் சொல்லிட்டாரு, திரு விஜய் அவர்கள பேரை சொல்ல, அவர் தப்பான நேரத்துக்கு வந்தார், அவரை வரவேற்றாங்க, அவர் வந்து உள்ள வரல, அதிகாரிகள் வந்து இங்கே நின்று பேசிடுங்கன்னு சொன்னாங்க, இல்லை நாங்கள் மீறி பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அதிகாரிகள் எதெல்லாம் நமக்கு வீடியோ போட்டு காட்டினாங்களோ அதை பூரா சிஎம் சொல்லிட்டார். ஆக்சுவலாக இதை பூரா சிஎம் சொல்லலை. சிஎம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரே குறிப்பிட்டது போல் நம்ம வந்து எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாக வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் டோனில் தான் போட்டார். பட் அங்கேருந்து ஒரு பதிலுக்கு என்ன கிடைக்கலையானு தெரியல. அது வந்து அப்படியே வந்து வேற ஒரு டோனு, அதிகார டோனையும் அவர் எடுத்துட்டார். இன்னைக்கு அவர் பேசுனது வந்து ஆல்ரெடி எல்லாமே அந்த விவாதம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேசுனது எல்லாத்தையும் அந்த விவாதம் முடிஞ்சிருச்சு. அதிமுக தரப்புல இருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் இங்கே பதில் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அப்படியே வந்து திருப்பி எக்ஸ் தளத்துக்கு வந்தோம் அப்படின்னா, நாங்கள் தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி குற்றச்சாட்டு சுமத்தல, இறுதியில் மக்களோட உயிர் தான் முக்கியம், அதற்கான குரல் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவையும் பார்க்க முடியுது. ஆனால் சட்டமன்றத்துக்கு பேசுனதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை வெளியில் பார்க்க முடியுது. அதில் என்ன முரண் அப்படிங்கிறது நான் என்ன பார்க்குறேன்னா, தனிநபர்களை குற்றம் சாட்டலன்னு போகக்கூடாது. குற்றச்சாட்டுகள் இருக்கணும், அப்போ தான் உண்மை தெரியும்னு சொல்கிறேன். தமிழக அரசு மீது தாவேகாவும் அதிமுகவும் பாஜகவும் குற்றம் சாட்டட்டும், தமிழக அரசு தாவேகா மீது குற்றம் சாட்டட்டும், எதிர்க்கட்சிகள் அரசியல் செஞ்சாலும் சொல்லட்டும், நீதிமன்றத்துக்கு போனால் அப்போ தான் வரும். இதை விட்டுருங்க நீங்கள் ஏன் சொல்லணும், எனக்கு புரியலையே. அது ஏன் விடணும்? 41 உயிர்கள் இல்லையா, 10 குழந்தைகள் இல்லையா, 18 பெண்கள் இல்லையா, அந்த உயிர் ஏன் போகணும்? அந்த உயிர் போனதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? காரணம் என்னன்னு தெரிய வேண்டாமா? விசாரணை ஆணையம் எதுக்கு அமைச்சாங்க? அது என்ன காரணத்தில் அமைஞ்சது, ஏன் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தானே. நீங்கள் நாளைக்கு நடக்காமல் தடுக்கிறதுக்கான விஷயம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன நடந்துச்சு தெரிஞ்சா தானே. யாரால் நடந்துச்சு நடக்காமல் தடுக்க முடியும். இல்லை, அவர் சொல்கிறார் உச்சநீதிமன்றம் என்ன பரிந்துரை பண்ணதோ அது அதன் பொருட்டு தமிழக அரசு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸலத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் என்னன்னா, இங்கே சட்டமன்றத்தில் அந்த கட்சி தான் காரணம், அந்த கட்சியின் தலைவர் தான் காரணம்ங்கிறது ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து அமைக்கப்பட்ட குழுவில் ஒரு தமிழக ஐபிஎஸ் அதிகாரி கூட இருக்கக்கூடாதுங்கிறது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு வெளிப்பாடு வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே முரணாக இருக்குது. அது என்ன ஒரு ஒன்று உள்ள வந்து அசம்பிளியில் பேசுகிறது ஒரு இம்யூனிட்டி கிடைச்சிருது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் வந்து பேசினா நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து அதில் இங்கே வந்து பேசும்போது அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக வந்து போய் நிற்கும். தமிழரை நியமிக்க வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடு கேடர் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியிலேயே 100 தமிழர் அல்லாதவர்கள் டிஜிபியாக எல்லா போஸ்ட்லையும் இருந்திருக்காங்களே, சீஃப் செக்ரட்டரி எல்லா போஸ்ட்லையும் இருந்திருக்காங்களே. தமிழர்கள் மட்டும்தான் நியமிப்போம் திமுக அரசு இருந்திருக்குதா? தமிழர் அல்லாதவர்கள் நியமிக்கலையா? அப்போ என்ன, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய கீ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் நான் தமிழர்கள் மட்டும்தான் நான் வந்து கீ போஸ்ட்டில் நியமிப்பேன் பார்த்தா டம்மி போஸ்ட் தமிழ்நாடு கேட்டருக்கு யாரும் வராங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்படி பண்ணியிருக்காங்களா? தமிழர்கள் பிற மாநிலங்களில் கீ போஸ்ட்லாம் உட்காந்துருக்காங்களே. அப்போ என்ன செய்யுது? நம்ம வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ஒடிசாவில் பாண்டியனுக்காக தமிழகமே கொந்தளிச்சதே. பாஜக வந்து தமிழர்களை இழிவுபடுத்தி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை விமர்சிக்குது. பாண்டியன்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் விமர்சிச்சா தமிழ்நாட்டையும் விமர்சித்த மாதிரி நீங்கள் சண்டைக்கு போனாங்க. அப்போ இது அவர் பாண்டியன் எப்படி அங்கே போனார்? அப்போ அந்த ஊரில் பாண்டியன் சொன்னால் சரிதானே? தமிழர்கள் வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஒடிசாக்காரங்க வேண்டாமான்னு அவங்க கேட்பாங்கல்ல. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இறையாண்மையில் என்ன இருக்குது? எல்லாரும் எல்லா பக்கம் போகலான்னு தான் இருக்குது.
அப்போ தமிழர் வந்து அங்கே போய் கேப்டன் தமிழ்ச்செல்வன் மும்பையில் எம்எல்ஏவாக இருக்காரு, தமிழ்நாட்டுக்காரரு, தமிழ்காரரு. ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவில் ஆள் இருக்க முடியாமல் இருந்துச்சு, தமிழர்கள் இருக்க முடியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சியில் தமிழர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அப்போ என்ன மாற்றம் நடந்ததுன்னு பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ் கேடராக இருந்து தமிழர்களாக இல்லாமல் இருந்தால் அவங்க நியாயமாக செலவிட மாட்டாங்களா? தமிழ்நாடு போலீஸே பாதி வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கேன், லா அண்ட் ஆர்டர் போலீஸ். அப்போ நாங்கள் சரியில்லையா சார்னு கேட்டால் திருப்பத்தூர் அஜித் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு தமிழக முதலமைச்சரை மாற்றினாரு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் சரியில்லைன்னு தமிழக முதலமைச்சர் கருதுறாரா? கம்ப்ளைண்ட் போலீஸ் மேலே, எங்கே திருப்பத்தூர் அஜித் வழக்கில். அப்போ போலீஸ் மேலே தான் கம்ப்ளைண்ட்டுங்கும் போது நம்ம சிபிஐ விசாரிச்சா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிற எண்ணம். ஜெயலலிதாவுடைய வழக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு கேட்டது யார்? திமுக தரப்பு. ஏன் கேட்டீங்க? தமிழ்நாட்டில் நீதித்துறை சரியில்லையா? தமிழ்நாட்டில் போலீஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஈரல் கெட்டு போச்சு ஏவலாள்னு மாறி மாறி திட்டிக்கிடுவாங்க போலீஸ்காரங்க. ரைட், ஓகே, ரெண்டு கட்சிக்காரங்களும் திட்டிக்கிடுவாங்க. அப்போ நீதித்துறையும் சரியில்லையா? ஏன் நீங்கள் போனீங்க? தாக்கர்னு கொலை வழக்கு ஏன் சித்தூருக்கு போச்சு? ஜெயலலிதா சொத்து வழக்கு ஏன் வந்து பெங்களூர் போச்சு? அப்போ நீதித்துறை சரியில்லையா? டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறக்கா அப்போ செய்யப்பட்ட ஏற்பாடை. அது வேதனை அளிக்குங்கன்னா இது வந்து என்ன மறைமாற்ற முயற்சி? இது எனக்கு புரியலையே. அது எப்படி வேதனை அளிக்கும்? வெளிமாநிலங்களில் பல இடத்துல நம்ம தமிழ் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்களே, அதனால் நம்ம பெருமுக்கு. இப்போ குஜராத்தில் எவ்வளோ தமிழ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பீகாரில், சத்தீஸ்கர், யூபியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? யூபியில் கீ போஸ்ட்டில் பல தமிழர் இருக்காங்க. யோகி ஆதித்யநாத் நான் பார்த்துருக்கேன், கீ போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. நரேந்திர மோடியோட தொகுதியில் தமிழர் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி இருக்காங்கன்னு பெருமைப்படுறோம். நம்ம ஊரில் தமிழர்களாக தானே எனக்கு வேதனை அளிக்கிறன்னு அர்த்தம். யாராவது புறக்கணிச்சாங்களா? சுப்ரீம் கோர்ட்டோட எண்ணம் என்னவாக இருந்தது? தமிழ்நாடு கேடர்னு ஏன் சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும், தமிழ்நாடுடைய விஷயங்கள் தெரியணும் அவங்களுக்கு. அப்போ ஆனால் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குதுன்னு காட்டுறாங்க. சிபிஐ விசாரணை அதுக்கு தானே. தமிழ்நாடு போலீஸ் சரியாக விசாரிக்கணும்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி சரியாக விசாரணை எப்படி முடிவு பண்ணுவீங்க? டிரான்ஸ்பரன்சிக்காக தானே பண்ணோம். அப்போ தமிழ்நாடு அரசு இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கு. அப்போ தமிழ்நாடு போலீஸ் சரியில்லை அர்த்தமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சிபிஐக்கு மாற்றிருக்கு. அப்போ தமிழ்நாடு போலீஸ் ஒட்டுமொத்தமாக சரியில்லை அர்த்தமா? தமிழ்நாடு அரசு வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி கேட்டிருக்கு மாநிலத்துக்கு. அப்போ தமிழ்நாடு நீதித்துறை சரியில்லை அர்த்தமா? அது வந்து வெறும் அரசியல். இதில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடைசி வரைக்கும் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பெயரை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், இட்ஸ் செட்டிங் நரேட்டிவ் அப்படிங்கிறத எங்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது கூட அவரோட பெயரை அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த ஃபுல் ஸ்பீச்சை பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே விஜய் அப்படிங்கிற பேர் பதிவாக கூட நினச்சிருக்காங்களான்னு தெரியல. அவர் பதிவாவாரா இல்லையான்னு 2026 ஏப்ரல் மாதம் தெரிஞ்சிடும் நமக்கு. ஏப்ரலில் போலிங்க, ஹார்ட்லி மேலே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அப்போ வந்து சட்டமன்றத்தில் விஜயுடைய பேர் பதிவாகுமா இல்லையான்னு தெரிஞ்சிடும் போது. அவ்வளோதானே. இப்படி நம்ம ஒருத்தர் பேர் சொன்னாங்க சொல்லலை, அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சாதாரண விஷயங்கள். அதில் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய பேர் பதிவாகுதா இல்லையா? விஜய் அப்படிங்கிறடைய பேர் தாவேக்கா பதிவாயிருச்சுல, சரிங்களா? இது வரைக்கும் சொல்லவே இல்லை, அந்த கட்சியை சொல்லவே இல்லை, பதிவாயிருச்சு. இப்போ தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேர் பதிவாரு ரொம்ப போனால் இந்த 26 ஏப்ரலில் தெரிஞ்சு. நிச்சயமா. இப்போ அடுத்தது அதில் ஃபுல் ஸ்பீச் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதை தான் இங்கே ஸ்டாலின் அவர்கள் கேரி பண்ணியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து வந்து திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு தாவேகா நோக்கி தான் வைக்கப்படுதுங்கிறத பார்க்க முடியுது. பார்க்குற மக்களும் வந்துட்டு அவர் தாமதமாக வந்தது தான் காரணம் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு அவங்க போட்டிருந்தாங்க, 7 மணி நேரம் தாமதமாக வந்தார், 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். நானும் நீங்களும் வந்து திருச்சி கூட்டத்தை பற்றி முதல்ல நம்ம பேசின போது நான் சொன்னேன், இந்த கான்வாய் எந்த வந்து அது ஜானவாசம் மாதிரி போனது திட்டமிட்ட தாமதம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம உங்கள்கிட்ட தான் நான் முதல்ல பதிவு பண்ணேன். அது வந்து கூட்டம் வந்து பெருங்கூட்டம், ஆனால் ஒரு லேட் ஆச்சு. எம்ஜிஆர் சில டிவிகளில் போட்ட மாதிரி எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி அண்ணாக்கு வந்த மாதிரிங்கெல்லாம் வந்து கதை. அது வந்து ஏற்பாடு திட்டமிட்டு அவங்க வந்து ஜானவாச கார் மாதிரி வந்து அந்த மாப்பிள்ளை இழைப்பு கார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கேரவன் நிற்குது, கேரவனுக்கு முன்னாடி கார் போகுது, காருக்கு முன்னாடி 3 நடந்து போகிறாங்க. நடந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கார் எப்படி போக முடியும்? அப்படி தானே போக முடியும். அப்போ அந்த தாமதம் அங்கே வந்து ஜோஸ். அதுபோக நீங்கள் வந்து விஜய் வந்து இந்த காரில் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா துணிது வச்சுட்டு அம்மா வந்து எட்டி பார்க்க விஜயன் டெய்லி பார்க்க முடியாது. அப்போ வந்து கூட்டம் வந்துருச்சு, கூட்டம் அவர் உருண்டுக்கிட்டே போய் நடந்துக்கிட்டே போனான்னு எல்லாருமே பார்க்க தெரிஞ்சுவாங்க. அதற்கப்புறம் நான் பண்ணதுக்கு அப்படி தாமதமாகலையே, பொசுக்குன்னு போய் அங்கே ரீச் ஆகிட்டாங்கல்ல. அது நம்ம வந்து ஏற்கனவே பலமுறை சொல்லணும், அது திட்டமிட்டது தான். ஆனால் நான் கேட்குறது, இவர் தாமதமாக வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊருக்கும் அப்படி தான் போயிருக்காரு. அது ஒரு பக்கம் விட்டுருங்க, அதில் உள்ள பாலிடிக்ஸ் விட்டுருங்க. அதனால தான் தாமதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிஎம் இன்னைக்கு குறிப்பிடும்போது சொல்கிறாரு 12 மணிக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்தியாளர் சந்திப்புலையும் அவங்க வந்து ட்வீட்லேயும் போட்டு விட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து 7 மணிக்கு தான் வந்தாங்க. காவல்துறை அனுமதி எத்தனை மணிக்கு அதை சொல்ல மாட்டாங்களே. அவர்கள் எழுதி கேட்டது 3 மணி தானே, தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. எழுதி கேட்டது 3 to 10. 3 மணிக்கு முன்னாடி யாரையும் விட்டுருக்க மாட்டேன்னு காவல்துறை சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் 5 மணி பேட்டிக்கு நீங்கள் எதுக்கு காலைல 10 மணிக்கு வந்து உட்காந்துருக்கீங்க? 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, இவ்வளோதானே. அப்போ அவங்க வந்து நீங்கள் 3 மணிக்கு முன்னாடி காவல்துறையை அனுமதிச்சது 11 மணி 12 மணிக்கு வெயில்னு தெரியாதா?
10 மணிக்கு அந்த 4 சார்ந்து அங்கே வந்து ஜங்ஷன் பார்த்துருக்காங்க, 4 பக்கம் அந்த முனை இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் தெருக்குள்ளேயும் உள்ளோட மாட்டேன்னு முடிஞ்சு வச்சுல, நீ கார் போகிறேன், நம்ம டீ வாங்குறேன், குடிக்கிறேன், போய்க்கோ. அந்த இடத்துல கூட்டம் போட முடியாது, அலோவ் பண்ண முடியாது. 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறேன், பெர்மிஷன் 3 மணிக்கு தான் கொடுத்துருக்கேன். பண்ணியிருக்கலாம்ல. அப்போ காவல்துறை நான் முதல் நாள் இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன். அவர்கள் 11 மணிக்குன்னு சொன்னாங்க, 3 மணி 7 மணிக்கு வந்தாங்க. அது ஒரு பக்கம் விட்டுருங்க, அது தப்பு, பதில் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன் ட்வீட் போட்டாங்கன்னு கேட்கணும். நம்ம வந்து பெங்களூரில் ஆர்சிபியோடைய கொண்டாட்டத்தில் அவர்கள் இந்த மாதிரி ட்வீட் போட்டது தான் ஒரு பெருங்காரணமாக சொன்னாங்க. ஸோ நீங்கள் 12 மணிக்கு ஏன் ட்வீட் போட்டிங்கன்னு கேட்கணும், யாரை கேட்டு போட்டிங்க, ஏன் வரலன்னு கேட்கணும். ஆனால் அவர் காவல்துறை அனுமதி வாங்கினது எத்தனை மணிக்கு? அந்த கமிஷனரே அந்த எஸ்பியே சொல்கிறாரு இப்போ 3 to 10 சொன்னாங்க அப்படின்னு. அப்போ 3 to 10 முன்னாடி ஏன் அனுமதி கொடுத்தீங்க? அது தொடர்ந்து இது எல்லா நேரங்களிலும் நாமளும் இங்கே பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து இதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அனுமதி இந்த டைமில் தானே இருக்குது, அதை நீங்கள் ஏன் பேச மாட்டேன். ஆனால் தொடர்ந்து இதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை மறைக்கிறாங்களா, வேணுமென்றே மறைக்கிறாங்களா, இல்லை தாமதம்ங்கிறது மட்டும் பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். அரசியல் கட்சி தலைவர்கள் எப்பயுமே அதான் பண்ணுவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினாலும் அதுதான் இருக்கும். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து 41 உயிர்கள் கவலை. அது வந்து ஸ்டாலின் என்ன பேசினார், எடப்பாடி என்ன பேசினார், விஜய் என்ன பேசினார், யாரோட கூட்டணி சேர போகிறா, அது அவங்க தலையெழுத்து. நமக்கு அதில் மேட்டில் நமக்கு 41 உயிருக்கான நியாயம் கிடைக்குமா? இவர் 12 மணிக்கு ட்வீட் போட்டு 7 மணிக்கு வந்தாருங்கிறது உண்மை, நம்ம மறுக்கல. அது ஏன் போட்டிங்கன்னு கேட்கணுன்ற. ஆனால் 3 to 10 தானே போட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் 3 மணிக்கு முன்னாடி அனுப்பிச்சுக்கிற, அதுவும் கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு 2 பக்கம் இருக்குல்ல, நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல. அந்த 2வது கேள்வி ஏன் கேட்க மாட்டீங்கன்ற. அப்போ அதை கேட்கணுன்ற. அப்போ நீங்கள் 2 பக்கம், நீங்கள் 3 மணிக்கு முன்னாடி காவல்துறை ஏன் முதல்ல அனுமதித்தது? அவர் அனுமதிக்கப்பட்ட இடத்துல வேற இடத்துல கூட்டம் மட்டும் தான் அனுமதிச்சிருப்பாங்களா? அவர் வேலுச்சாமிபுரத்தில் வந்து போடாமல் அவர் வந்து பக்கத்தில் வேறு இடத்துல போட்டுருந்தாருன்னா அங்கே போய் பேச போகிறான்னு விட்டுருப்பாங்களா? எங்க இங்கே தானே பெர்மிஷன் கேட்டீங்க, இங்கே வாங்க சொல்லியிருப்பாங்களா? அப்போ 3 மணி தானே பெர்மிஷன் கேட்டீங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க, இடத்த காலி பண்ணி சொல்லிருப்பாங்களா? ஏன் சொல்லலை? ஒரு முதலமைச்சர் காவல்துறையை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாரா அப்படிங்கிறதும் இங்கே நம்ம ஒரு என்ன பிரச்சனை ஆயிருதுங்க, டிஃபெண்ட் பண்ணணும்னு ஆயிருதுங்க எல்லாருமே. அது வந்து நம்ம விட்டு கொடுத்தா நம்மளுக்கு விட்டு போகணும். அந்த காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பெரிய தகராறு நடந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான தகராறு, அடிதடி வெட்டு குத்து பெருசாக போய் விழுந்துச்சு. நீதிபதிகள் மேலெல்லாம் வந்து பெரிய அடி வந்துச்சு. ஒரு ஏட்டு கூட சஸ்பெண்ட் பண்ணப்படலை. அந்த உள்துறை அமைச்சர் மாலதி நினைக்கிறேன், ஐம் நாட் ராங், உடும்பு புடியா நின்ட்டாங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி. இது வந்து ரியாக்ஷன் தாங்க, நாங்கள் பண்ணது ஆக்ஷன் கிடையாது. வழக்கறிஞர்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்தினார்கள், நாங்கள் பதில் தாக்கல் நடத்தினோம், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. காவல்துறைக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு நீதிமன்றத்தில் போய் காவல்துறை அடிச்சாங்க, நீ தான் பொறுப்புன்னு. ஆனால் அந்த இடத்துல வந்து காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கறிஞர்கள் வரும்போது இவங்கெல்லாம் ஒன்றா நின்ட்டாங்க. இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறது தாங்க இந்த விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம விட்டு கொடுத்தா எஸ்பியை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிருமோ, அப்போ எஸ்பியை விட்டு கொடுத்தா காவல்துறை விட்டு கொடுத்தா ஆயிருமோ, காவல்துறை விட்டு கொடுத்தா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆச்சு, இப்படி நினைக்கிறாங்க. தப்பு, நீங்கள் செஞ்சால் தப்பு தாங்க, இவ்வளோதான். திரு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாங்கன்னா இமீடியட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதனால தான் இந்த கேள்வி முன்னாடி நான் வச்சேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த நடவடிக்கை மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட அதிகாரிகளே பயந்துருப்பாங்க. எல்லாருக்கு பேருக்குமே ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து வெளியில் சாதாரணமாக கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சினா சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும், டிஎம்கே ஆட்சினா அப்படி விமர்சனம் வைப்பாங்க. இது வந்து எப்பயுமே இருக்கிற விஷயம். இன்றைக்கி நேரத்தில் அது எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், கருணாநிதி காலத்தில், ஸ்டாலின் காலத்துலன்னு எப்பயுமே அது வைக்கிற விஷயம். அது ஏங்கிறது அந்தந்த கட்சிகள் யோசிக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பேர் வருதுன்னு. இவ்வளோதான். நடவடிக்கை வந்து பிரச்சனை வந்தால் எல்லாருமே எடுப்பாங்க. கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை நடந்துச்சு, அந்த மாவட்ட எஸ்பி மாற்றப்பட்டார். அதில் வந்து கள்ளச்சாராயம் விற்றதுனால அவருக்கு தார்மீக பொறுப்பு நேரடியாக இருக்குது, நோ டவுட். ஆனால் திருப்பத்தூரில் வந்து அஜித் கொல்லப்பட்டதுக்கு எஸ்பியே மாற்றப்பட்டார். இத்தனைக்கு வந்து வடமாநில எஸ்பி. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்கள அதை அடித்து கொண்டுறான்னு சொல்லிப்பான்னு சொல்ல முடியாது. அவருக்கு இப்படி சம்பவம் நடந்திருக்குமானே தெரியாது. அப்போ சம்பந்தமே இல்லாத வேறு மாநில ஒரு எஸ்பி மாற்றப்பட்டார், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் கொல்லப்பட்டது. அது வந்து அந்த 5 காவலர்கள் செய்த சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் யாருங்கிறது விசாரிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஏன் எல்லாரும் இவ்வளோ கவலைப்பட்டாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அதில் தொடர்பு இல்லாத எஸ்பி மாற்றப்பட்டார்ல, எஸ்பி அவர் செஞ்சார்னு சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சிக்கு அவர் பொறுப்பு, நோ டவுட். சரிங்களா? நம்ம பல்பீர் சிங்னு ஒருத்தர் மாற்றினாங்க, உங்களுக்கு டிசிங்க, அவருக்கு திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் வந்து இதில் ஏன் மாற்றினாங்க? அவர் வந்து கைதிகளை நடத்தின விதம் சொல்லி மாற்றினாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து என்ன நேரடி தொடர்பு கேள்வி வரும்ல. அப்போ கரூர் எஸ்பி தானே அந்த சட்டம் ஒழுங்கு பொது இப்போ இவ்வளோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க, அப்போ அதை எப்படி டீல் பண்ண உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்போ எங்கே இடம் கொடுக்குறீங்க, மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க, அவங்க கோர்ட்டு போய்கிட்டோம். ஆர்எஸ்எஸ் கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது திட்டவட்டமாக மறுக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்பியும் மறுக்கிறாங்க. ஒரு எஸ்பி அனுமதி கொடுத்து இன்னொரு எஸ்பி கொடுக்கல, அப்படிங்களா? மதுரையில் இடம் இருக்குங்க, சிவகங்கையில் இடம் இல்லைங்க அப்படி சொல்ல. தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்திலையும் நாங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு, சரஸ்வதி பூஜைக்கு அனுமதி கொடுக்க முடியாது. எப்படி யுனானிமஸாக எடுக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்க வேண்டிய விஷயம். மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிவகங்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் எப்படி யுனானிமஸாக எடுக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து எல்லா மாவட்ட எஸ்பியும் வந்து 144 போட்டுவிட்டாங்க, எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது எப்படி யுனானிமஸாக ஓவர் நைட்லாம் இருக்கிறாங்க? அப்போ அதுக்கு தானே காவல்துறை பொறுப்பாக்குறோம். அப்போ கரூரில் இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போது, நீ அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல?
எங்கள் ஊரில் வச்சுக்கலாம் பண்ணி அவுட்டில் வச்சுக்கோன்னு சொல்லி நீங்கள் வந்து தமிழக எதிர்க்கட்சியில் கேட்டது போல் திமுகவுடைய கூட்டம் நடந்துச்சு 30 நாள் நடந்துச்சு, அங்கேயே நடத்திக்கங்க அப்படின்னு. அங்கே கூட்டம் கம்மியாக இருந்தால் உங்கள் பாடு. அங்கே வந்து 1 லட்சம் பேர் வந்தால் தான் சார் தாங்கும், 20,000 பேர் நல்லா இருக்காது. நீங்கள் அவமானப்பட்டு போங்க, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் சார். உங்களுக்கு கூட்டம் கூடுது கூட அது உங்கள் பாடு, அது என்ன எங்கள் பாடு கிடையாதுல்ல. அப்போ கூட்டம் காட்டுங்கிறக்க முட்டுச்சல் உட்காந்துட்டு இருப்பீங்களா? மாட்டம் சொல்லிக்க வேண்டியதானே, அனுமதி கொடுத்தது நீங்கள். அப்போ தமிழக எதிர்க்கட்சியில் ரொம்ப சிறப்பாக சுட்டி காட்டுறாரு. நாங்கள் அனுமதி கேட்டதுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய நினைவு தினத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்டால் கொடுத்துட்டாங்க அதே இடத்த. இவருக்கு வந்து 4 இடத்த கேட்டு கொடுக்க மாட்டேன்னு இப்போ கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் கேட்ட போது அது என்ன சொல்லியிருக்காங்க, அவர் கேட்ட மறுத்த காரணம் சொல்கிறார். அங்கே ஜன நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, நெரிசல் அதிகம் உள்ள பகுதி, அதனால் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கே கொடுத்தாங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு என்ன காரணம் சொல்லி மறுத்தீங்களோ அதே ஏடிஎம்கே திரும்பி கொடுத்துட்டீங்க. அப்புறம் தாவேக்க அப்போ ஜன நடமாட்டம் குறைஞ்சிருச்சாங்க. இதான் அப்போ வந்து மனதை செலுத்தாமல் அந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனை போட்டு விட்றாங்க, ஏதோ ஒன்று இப்படி காரணத்தை போட்டு விட்ருவோம். அதான் இங்கே தெரியுது. அப்போ அவர்கள் பொறுப்பு இல்லையா? அப்போ இவங்களை டிஃபெண்ட் பண்ணணும், அவங்கள போட்டால் நம்மகிட்ட வந்து விடிஞ்சிருமோன்னு நினைக்கும் போது அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. தப்பு செய்தால் அவர்கள் பொறுப்புன்னு ஆக்கிட்டோன்னு இந்த பிரச்சனை வராது. நீங்கள் தப்பு நீங்கள் தாங்க பொறுப்பு, அவ்வளோ அப்படின்னு நிப்பாட்டிடணும். அவர் சொன்னால் அது வந்து மேல் அதிகாரிக்கு வரும், மேலே சொன்னால் அவர் இவர் நமக்கு வேண்டப்பட இப்படி பார்க்கறனால தான் எல்லாரும் காம்ப்ளிகேஷனாக மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதிலளிக்கப்பட்டது. சுப்பிரமணியன் அவர்கள் அதுக்கும் ஒரு பதில் கொடுத்தாரு, ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா வினாக்களுக்கும் இன்னைக்கு வந்துட்டு சட்டமன்றத்தில் பதிலளிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த விசாரணை அமைப்பு சிபிஐ எல்லாமே கவனத்தில் கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேகமாக, அதாவது மதியம் 1 மணிக்குள்ளே எல்லாமே 39 பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு ஆரம்பிக்காங்க. முதல் நம்பர் அட்மிட், இந்த மாதிரிங்க ஒரு சஃபகேட்டிங்காக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, நடிச்சு வச்சுட்டாங்கன்னு வராங்க. அதற்கு பிறகு 9 மணிக்கு மேலே அது வந்து மரணங்களாக மாறுது. அப்படி ஃபுல்லாக வந்து மாறினது ஒரு 39 41 பின்னாகுது. 39 அந்த நேரத்துக்கு 40 பேருக்கு அந்த நேரத்துக்கு வந்து நிற்குது. அப்போ இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கங்கிறது எத்தனை மணிக்கு தெரியும்? இது ஒரு கேள்வி. நம்ம ஏன்னா 7:47க்கு வந்து முதல் நபர் அனுமதி, மரணம் இல்லை. முதல் மரணம் ஒரு 8:30 மணிக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு 8:30 மணிக்கு தெரியுதுன்னா ராத்திரி 1 மணிக்குள்ளே சேலத்தில் இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க? சேலத்தில் ஒருத்தர் வேலையாக இருந்தப்போ சேலத்தில் ஒரு மாநாட்டம் வந்து அங்கே எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டோம். புதுக்கோட்டை திரு செந்தில் பாலாஜி அவர்களோ திரு மா சுப்பிரமணியம் அவர்களோ முன்னாடி சொல்லாத இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லப்படுது. அக்கம் பக்கத்துலேருந்து பல மாவட்டங்களில் வந்தாங்கன்னு சொல்லி, மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து பல மாவட்டங்கள் அன்னைக்குலேருந்து பேரை குறிப்பிடாங்க. அது சொல்லவும் இல்லை, நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இவர் சொன்னதுனால அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு சேலத்தில் வந்து ஒரு மாநாடு நடந்தது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சு. இதற்கு முன்னாடி சேலங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சேலத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட டாக்டர் இருந்தாங்க, அதனால் நாங்கள் அவங்களை பயன்படுத்திட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமாம், இல்லை இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு, இங்கேயுமே சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்சிடென்டலி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும் போதும் அமைச்சர் சொல்லும் போதும் பல மாவட்டங்கள் கொண்டு வராங்க. திண்டுக்கல்லேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து அப்படின்னு பல இவ்வளோ மாவட்டங்கள் அப்போ சொல்லப்படலை. சரிங்களா? அப்போ வந்து அது நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 டாக்டர்கள் கொண்டு வந்து சொன்னாங்க. அடுத்து பாயிண்ட் வச்சுருவோம். ராத்திரி 1 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இருந்ததே 2 டேபிள் 3 டேபிள் தான். எத்தனை டேபிள் இருந்துங்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட் எழுப்புது. நீங்கள் வந்து கரூர் மருத்துவமனையில் வந்து எவ்வளோ பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பிணவரையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் குறிப்பிடுறார். நாங்கள் 400 பெட் அடிஷனலாக ஏற்பாடு பண்ணுறோம். பெட் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? அதற்கான ஃபெசிலிட்டி இருக்குது, அது வந்து அவ்வளோ பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ ஒரு அனுமதிக்கப்படவே இல்லையே. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது 500-600 தான் உட்காந்துருப்பாங்க. ஏற்கனவே இருந்த பேஷண்ட்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்போ அதை தாண்டி 400 புதுசாக போட்டாங்களாங்கிற கேள்வியில் அதற்கான ஃபெசிலிட்டி வந்துருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு ரூமு, அதுக்குள்ளே வந்து 2 பெட் வைக்கலாம், 3 பெட் வைக்கலாம், 4 பெட் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சான்னு கேள்வி வரும். அப்போ நீங்கள் அதை அவசரமாக பண்ணிங்களாங்கிற கேள்வி வரும். இதுதான் அவங்க நீதிமன்றத்தில் எழுப்புறாங்க. இதுக்கு தான் பதில் தேடணும். அப்போ இவங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டு வந்துட்டோம், அப்போ எத்தனை மணிக்கு கால் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, எவ்வளோ சீக்கிரம் வர முடியும்? அதுக்கு தான் அவங்க ஒரு கம்பேரிசன் வைக்கிறாங்க. இது ஏர் இந்தியா கிராஷில் வந்துட்டு இது மாதிரி தான் நடந்துச்சு, இமீடியட்டாக அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்துட்டு கொடுத்தாங்க, ஒப்படைச்சாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வைக்கிறாங்க. ரொம்ப சரி. ஏர் இந்தியா கிராஷுக்கு இதுக்கு வேணால் அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏர் இந்தியா கிராஷில் மரணத்துக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும், விபத்துக்கான காரணம் தான் தெரியாது. புரியுங்களா? ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆயிடுச்சு, நெருப்பு பற்றிக்கிடுச்சு, உள்ளே ஃபுல்லாக பாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு. அப்போ எதனால் செத்தாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த காரணமும் கிடையாது, மூச்சு திணறல் ஏற்பட்டு நெருப்பு பற்றி இறந்து போனாங்க. இவ்வளோ தான், ஒரே காரணம் தான். 245 பேருக்கும். சரிங்களா? அந்த விபத்து எதுக்கு நடந்துச்சுன்னா பார்க்கணும். மரணம் நடந்தது ஒரே காரணம், விபத்து நடந்தது யாருக்கும் தெரியாது. அது நம்ம விசாரணை. அது இப்போ வந்து மரணத்துக்கான விசாரணை நடக்கலை, விபத்துக்கான விசாரணை நடக்குது. இங்கே மரணத்துக்கான காரணமே கேள்வி கேட்கப்படுது. இதுதான் 4 பேர் மிதிச்சாங்கன்றாங்க, 4 பேர் கல்லடிச்சாங்கன்றாங்க, 4 பேர் தடியடி நடத்துனாங்கன்றாங்க, கத்தியால் கீசினாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. புரியுங்களா? நேற்று மேடையில் பேசும்போது பாஜக மேடையில் குறிப்பிட்றாங்க. இது மாதிரி வேறு இடங்களில் வேற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்போ இது எது உண்மை பொய்ங்கிற மக்களுக்கு தெரியணும்ல. அதான் மட்டும் மரணத்துக்கான காரணம் அலகாபாத் விமானத்தில் தெரியும். இந்த இடத்துல வந்து மரணத்துக்கான காரணமே கேள்வி. அந்த மரணமே ஏன் சம்பவிச்சுங்க தான் இவ்வளோ பெரிய விவாதமே. தள்ளுமுள்ளி ஏன் நடந்துச்சு? அது தமிழக அமைச்சர் சொல்கிறார், அந்த வண்டி வந்து பரவாயில்ல நீங்கள் முன்னாடியே பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னோம். அந்த இடத்த தாண்டி அவர் போயிட்டே இருந்தார்.
அந்த அவ்வளோ பெரிய வாகனம் அந்த இடத்துல போகும்போது அங்கே வந்து மக்கள் அலைபாய்ந்தார்கள் அப்படின்னு வார்த்தை நம்ம ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, எல்லா இடத்துலையும் நிலையாக இருந்தாங்க. அந்த வார்த்தையை முதலமைச்சர் அங்கே கொண்டு வர்றார். அப்போ வந்து வண்டி இங்கே உள்ளே போகும்போது இப்படி அலையாக போகணும். வண்டி உள்ளோம்னா வெளியே போவாங்க உங்களுக்கு சரிங்களா. நம்ம சொல்கிறது இந்த மூவ்மெண்ட் இப்படி வரும். 2 பக்கம் இப்படி வந்தால் அந்த மாதிரி இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்தது கட்டாயமாக ஒரு கேள்விக்குறி. ஆம்புலன்ஸுமே ஒரு டவுட் அடுத்து கேட்கும். நம்ம அது விசாரணைக்கு தான் தெரியும் வச்சுக்கோங்களேன். தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது காவல்துறை அழைத்து தான் ஆம்புலன்ஸ் வந்தது அப்படிங்க. ஆனால் இவங்களுடைய ஆம்புலன்ஸுமே அங்கே இருந்துச்சு. அப்போ இருந்த ஆம்புலன்ஸ் நாங்கள் பயன்படுத்தணும்னு ஏடிஜிபி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து முதல் ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய ஆம்புலன்ஸா அல்லது வந்து தாவேக்காவுடைய ஆம்புலன்ஸாங்கிற கேள்வி வருது. அப்போ இது எல்லாமே விசாரிக்கணும்ல. அப்போ மரணத்துக்கான காரணங்கிறத நீங்கள் அகமதாபாத் விமான விபத்தையும் கரூர் சம்பவத்தையும் குறிப்பிட முடியாது. அது 2 ஒப்பிட தகுந்ததில்லை. அங்கே மரணம் எதனால் தெரியும், இங்கே மரணம் எதனால்ங்கிறத கேள்வி. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.